Thank you. God bless you. Shalom. God bless you. Peace to everyone who is watching, who is connected today. God bless you. Today we'll take one word. We'll take one word and we'll speak about it. We always proclaim that verses on New Year, new beginnings, as Rhema for the new month. But it's very important to discuss deeply about it. And what all does it take for a man to be successful? If you want to speak about only the blessings, please change the channel. But if you want to know how to win, how to make it there, how to make it possible, stay tuned. God will speak to you. Use that. Make it as a practice so that you will be blessed. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி let me wish each and every father who has sacrificed their lives happy Father's Day to each and everyone. God bless you. இன்னைக்கு Father's Day. Amen. Father's Day. Hats off to everyone. Salute to each and every father. Hallelujah. ஏன்னா everyone is very concerned about Women's Day, Mother's Day. உலகம் இப்போ ஃபாதர்ஸ் டே கொண்டாடவே மாட்டாங்க. மிஞ்சி போனால் பசங்க அதுவும் வருஷமே கண்டுக்காமல் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. ஃபாதர்ஸ் டே யாராவது 1-2 பேர் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே அப்படி இதெல்லாம் போடுவாங்க. பட் ஃபாதர்ஸ் த பேஸ்மெண்ட் ஃபார் எவ்ரி ஃபேமிலி. ஹலோ, எல்லா குடும்பத்தின் கீழே அந்த பேஸ்மெண்ட் இருக்குது பாருங்க, அது ஃபாதர்ஸ். இல்லையா? இஃப் எவ்ரி உமன் இஸ் சக்ஸஸ்ஃபுல், இஃப் எவ்ரி உமன் இஸ் ஸ்டடியிங், பெண் பிள்ளையாக இருந்தும் நீங்கள் படித்து இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் தாய் கிடையாது, உங்கள் தகப்பன். டோன்ட் ஃபர்கெட் தட். நெவர் ஃபர்கெட். தாயார்கள்லாம் நினைப்பீங்க இவருக்கு என்ன போய் வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சு வந்து தரதில் அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. தாயார்களுக்கெல்லாம் மாதத்தில் ஒரு நாள் அந்த ஒரு வாரம் அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும்ல, நீங்கள்லாம் அந்த ஒரு வாரம் தலைவலி தான் சமாளிக்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் டெய்லி அந்த தலைவலி இருக்கும். ஹலோ, உங்களுக்கு வீடு, பிள்ளைங்க, கணவர், இந்த 3 பிரச்சனை. அவருக்கு வீடு, பிள்ளைங்க, மனைவி, வேலை, நண்பர்கள், நாளைக்கு எப்படி சமாளிக்கணும், பில்லை எப்படி கட்டணும், வீடை எப்படி நடத்தணும், பொண்ணுக்கு எங்கே சேர்க்கணும். These people carry so much burden. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதான் ஆண்கள். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் காட்டிக்கவே மாட்டாங்க. அமைதியாக இருந்துட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தியாகம் செய்கின்ற ஒவ்வொரு தகப்பன் அவர் அனைவர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நிறைய ஃபாதர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். ஊரையெல்லாம் விட்டுட்டு, சொந்தங்களை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு, அதெல்லாம் மிகப்பெரிய தியாகம். அதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். இன்றைக்கி உங்கள் கணவர் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறார் செய்யலை, இன்றைக்கி போய் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் இல்லைன்னா நீங்கள் கிடையாது. அதனால் போய் அவங்கள கனம் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆசீர்வதிங்க அவர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு. சும்மா சொல்லாதீங்க இவரை கட்டி நான் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அவரை கட்டினதுனால தான் நீங்கள் நல்லா பட்டாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் போய் ஆசீர்வச்சு கை கொடுத்து நீங்கள் எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். So God bless you all the fathers. God be with you. God shall lead you and guide you and give you strength to endure all the problems. God bless you. ஓகே, எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 40:30-31. ஐசாயா சாப்டர் 40, 30 and 31. Just 2 verses. ஏசாயா 40:30 மற்றும் 31 வாசிக்க கேட்போம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கொஞ்சம் திரும்ப வாசிங்க.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அப்புறம் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. இன்றைய செய்தியின் தலைப்பு, suffering leads to soaring. ஹலோ, துன்பமே உயர வழி வகுக்கிறது. Suffering leads to soaring. துன்பமே உயர வழி வகுக்கிறது. அல்லேலூயா. பகல் பார்த்து சொல்லுங்க, துன்பமே உயர வழி வகுக்கிறது. ஆமென். கைகளை வாங்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் புதிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய விசுவாசத்தினாலும் அன்பினாலும் நிரப்பும். கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். உம் பிரசன்னத்தால் நிரப்பும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம் ஷலோம் ஷலோம். பீஸ் பீஸ், கம்ப்ளீட் பீஸ். ஆமென். கொஞ்சம் சிரிக்கலாமே. நான் என்ன எம்ஜிஆர் மாதிரி சவுக்கு வச்சுட்டாங்க நிற்கிறேன், கொஞ்சம் சிரிக்கலாம். எஸ், ஓகே, ஃபைன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட நியூ இயர் அன்னைக்கெலாம் வாக்குத்தத்தமாக சொல்லுவாங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். பர்த்டேனா நானே அப்படி தான் விஷ் பண்ணுவேன். யாருக்கு பர்த்டே விஷ் பண்ணாலும் நீ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்பணுன்றது தான் நான் சொல்லுவேன். அதாவது யூ ஹேவ் டு கோ டு த கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படின்றது தான் சொல்லுவேன். இதை வந்து ரேமாவாக பயன்படுத்துவோம், வாக்குத்தத்தமாக பயன்படுத்துவோம். ஆனால் இதை டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஹலோ, சொல்லியிருக்கு, இது ஒரு வாக்குத்தத்தம் பாஸ்டர், ஒரு ஓரமாக இது கிடக்கட்டும் கிடையாது. இது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வி நீட் டு டிஸ்கஸ் திஸ். ஹலோ, நம்ம இதெல்லாம் ஒரு ஓரமாக இந்த பூஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா? சோர்வாக இருக்கும் போது வசனங்கள் சொல்லுவோம் தெரியுமா? வாயில் மட்டும் சொல்லுவோமே, மனசில் ஏறாமல். அந்த மாதிரி வசன கேட்டகரியில் இதெல்லாம் வச்சுருப்போம். கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள், இதெல்லாம் சொல்லுவோம். பட் we don't discuss the deep meaning of it. Today in Christian society, pastors have forgotten to discuss these subjects. கிறிஸ்துவ சமுதாயத்தில் blessing மட்டுமே பேசணும் அப்படின்னா you will fail at all times. பாஸ்டர் blessing மட்டும் பேசினா போதும், அதுதானே ஆண்டவர் பேசுகிறார். ஆமாம், கரெக்டு தான். அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, அதுக்குன்னு சில செயல் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சாதான் நான் பேசுகிறது உண்மைன்னு உங்களுக்கும் தெரியும். ஹலோ, நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள்னு இந்த வசனம், நல்ல ஆசீர்வாதமான வசனம் மட்டும் பேசிட்டேன்னு வைங்க. என்னைக்காவது நீங்கள் கஷ்டம் வரும்போது என்ன தெரியுமா ஆயிரும்? பாஸ்டர் பொய் சொல்கிறார் போல, அவர் மட்டும் நல்லா இருக்காரு, நமக்கு மட்டும் இப்படி துன்பம் வருது, அப்போ நான் சரியில்லை போலன்னு பலவிதமான கேள்விகளுக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் இந்த உயர பறக்கிறதுக்கு, செட்டைகளை அடித்து பறக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை இன்றைக்கி நம்ம பேசுவோம். அல்லேலூயா. என்னங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க? ஓகே. பல கிறிஸ்தவர்கள் இந்த சப்ஜெக்டில் ஒரு டாபிக் வரும், அந்த டாபிக் வந்துட்டாலே அதுதான் முடிவுன்னு நினச்சிருவோம் நம்ம. ஆமீன். இன்னைக்கு அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா நீங்களும் நானும் சந்தோஷமாக இருப்பான். ஆமீன். இப்போ ஏசாயா வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி, ஆமாவா இல்லையா? தேவனுடைய வாய். என்னங்க, ஆமாம் தானே? ஆனால் ஏசாயா எப்படிப்பட்ட ஆளாக இருந்தார்? என்னங்க, தவறான வார்த்தைகள் வரக்கூடிய வாய். இந்த வாய் தெரியாதா ஹிஸ்ட்ரி? என்னமோ நான் போய் சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க. தவறான வார்த்தைகள் வரக்கூடிய வாயை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இனி தவறான வார்த்தைகள் வராமல் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக வரட்டும்னு தொட்ட ஆள் ஏசாயா. எத்தனை வசனம் கிட்டத்தட்ட எழுதியிருக்காரு, எல்லாம் வாக்குத்தத்தம். அவர் பேசின மாதிரி யாரும் பேசின. இப்போ பைபிளில் சங்கீதத்துக்கு ஈக்குவலாக யார் போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஆண்டவருடைய மகத்துவத்தையும் கர்க்கத்துவத்தையும் அவரை மாதிரி பேசியிருக்கவே முடியாது. பிதாவானவருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் ஏசாயா மாதிரி பேசியிருக்கவே முடியாது. போட்டி பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு 150 ஒரு 40-50 வசனத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருப்பார். நீ என்ன எழுதுறது, நான் எழுதுறேன் பாரு அப்படின்னு. யாரு? தவறான வார்த்தைகள் பேசிட்டு இருந்த நாவு.
இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வெளி தோற்றமோ நீங்கள் செய்த பாவமோ பார்த்து ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டார், உங்கள் உள்ளத்தை பார்த்து தேர்ந்தெடுப்பார். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எவ்ரி ஒன். ஆமென். யுவர் பாஸ்ட் இஸ் நெவர் கன்சிடர்ட். ஆண்டவர் உங்கள் கடந்த காலத்தை பார்க்கவே மாட்டார், உள்ளத்தை பார்த்து உங்களை தேர்ந்தெடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். ஓகே, இப்போ 2 வசனம் வாசிச்சோம். அதில் இந்த 31வது வசனம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், மனப்பாடமாக இருக்குது. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே. இப்போ இந்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய உயர்வை ஆண்டவர் கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்றைக்குமே நேரடியாக சொல்லாமல் இந்த பொயட்ரிலாம் இருக்கும் பைபிளில், எல்லாமே கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை தேனாக இருந்தது அப்படின்லாம் அந்த கம்பேரிசன் இருக்கும் பாருங்க. அது மாதிரி ஒரு மனுஷனுடைய உயர்வு கழுகுகள் செட்டைகள் அடித்து உயர போது பாருங்க, அது போல இருக்க வேண்டும், அது மாதிரி இருக்கணும் அப்படின்றத கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. இப்போ ரொம்ப டீப்பா போறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இந்த உயர பறக்கணுன்றது ஆசை? வந்த கையெல்லாம் டப்புன்னு கீழே போயிடுச்சு. பெரிய வெடி வச்சிருக்காரு பாஸ்டர். இல்லை, நான் சின்சியரா கேட்குறேன். இந்த சோரிங், SOAR, சோர் அப்படின்னா அப்படி இந்த சோறு இல்லைங்க பாஸ்டர், சோற எனக்கும் பிடிக்கும். சோறு சாப்பிட்டா தான் எனக்கு நைட்டு தூக்கம் வரும், அது வேற. அந்த சோறு கிடையாது இது. திஸ் இஸ் டிஃபரெண்ட் சோர். இட் மீன்ஸ் ஃப்ளை, பக்கத்திலே நெருங்க முடியாத அளவுக்கு பறக்கிறது, அது பேர் தான் சோர், சோரிங். எங்க கொஞ்சம் லைட்டாக அப்படி பண்ணுங்க, கண்ணில் குத்திடாதீங்க பக்கத்தில். மாஸ்டர் இது ஒன்று தான் குறைச்சல்ன்றீங்களா? நடக்கிறதுக்கே முடியல, இப்போ பறக்கணுமா பாஸ்டர்? ஃபைன். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் உயரத்தில் இருக்கணும்னு ஆசை? கிறிஸ்தவர்களாக நீங்கள் இந்த பதில் சொல்லக்கூடாதே. கிறிஸ்தவர்களாக நீங்கள் தாழ்மையாக அப்படியே புழுக்களோட புழுக்களால் போகணும். நீங்கள்லாம் எதுக்கு இப்போ உயர ஆசைப்படுறீங்க? உண்மையான கிறிஸ்தவனா மேலே பறக்க ஆசைப்படணும். அல்லேலூயா. உயரத்தை தொடணும். எட்டாத இமயத்தை தொடரணும் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. 40 வாங்கி தோத்திரம்ன்றது கிறிஸ்தவம் கிடையாது. எவனும் செய்ய முடியாதது செஞ்சு காட்டுறது தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரும் செய்ய முடியாததை செஞ்சு காட்டுறவர்கள் தான் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு ஏன் 2000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவ பேசுறான்? ஏன்னா அவரும் மற்ற தீர்க்கதரிசிகள் மாதிரி வந்து ஆண்டவர் ஒரு நாள் செய்வார், ஆண்டவர் ஒரு நாள் பார்ப்பார், ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் வாக்கு சொன்னதை இன்ஸ்டண்டா செஞ்சு காட்டினதுனால இன்னும் பேசுவோம், இனி மேலும் பேசுவோம். செஞ்சு காட்டணும், செயல் முக்கியம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நல்ல உயர பறக்கணும் பாஸ்? நல்ல வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, நல்ல உயர பறக்கணும்னு ஆசை இருக்கவங்க அப்படி லைட்டாக பறந்துக்கோங்க. இப்போ ஐ பிலீவ் ஐ கேன் ஃப்ளை, ஐ பிலீவ் ஐ கேன் டச் தி ஸ்கை. நல்லா இருக்குல்ல? வீட்டில் போய் நல்லா ஜாலியாக பண்ணுங்க, யாரும் பார்க்காத நேரமா. பக்கத்து வீடு பார்த்துட்டா பைத்தியம் நினைப்பாங்க. ஜஸ்ட் ஓகேங்க. ஓகே ஃபைன். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நல்லா உயர பறக்கணும் பாஸ்டர், நல்லா இதாக இருக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இப்போ அமெரிக்கன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்தாலே பிளெஸ்ஸிங் தான் பேசுவாங்க. ரொம்ப அவசியம் அது. ஆமாம் இல்லையாங்க? சர்ச்சுக்கு அப்படியே சோர்ந்து வரும்போது அப்படி சார்ஜ் ஏற்றி அனுப்பணுமா வேண்டாமா? ஆண்டவர் இருக்காருப்பா, நீ உயர பறக்கணும் அப்படின்றதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள இப்போ நுழைஞ்சோடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்தோன்னே இனி வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஹலோ, ஆமாவா இல்லையா? சொல்லுவாங்க செழிப்பா இருக்கும். ஆண்டவர் உன்னை வனாந்திரத்திலிருந்து எங்க கொண்டு போயிட்டாராம்? கானானுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா ஒரே வாரத்தில் ஜனம் காணா போயிடும். நான் உண்மையை சொல்றேன், ப்ராக்டிக்கலாக நான் பேசுறேன். ப்ராக்டிக்கல் பிடிக்கலன்னா நீங்க மாத்திக்கோங்க. ஸ்பீக்கிங் த ரியாலிட்டி. கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்தோடனே அப்படி உயர பறக்கிறோம் அப்படின்னு வாக்குத்தத்தெல்லாம் அப்படி இது பண்ணுவோம். சரி, இதெல்லாம் ஓகே. என்னைக்கா நீங்க நினைச்சிருக்கீங்களா இந்த உயர பறந்துகிட்டு இருக்காங்க பாருங்க? அம்பானி இருக்காரு, பில்கேட்ஸ் இருக்காரு, பணக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, நல்ல வசதி வாய்ந்த ஆட்கள், எப்பவுமே சந்தோஷமா
தைரியமா சமாதானமா தோல்வியே இல்லாமல் பறந்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்போம், எப்படிடா அப்படி உயர பறந்துக்கிட்டே இருக்கானுங்க? யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? நமக்கு அவங்க பில்கேட்ஸ் அம்பானிலாம் பிரச்சனை கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் தான் இப்போ பிரச்சனை. அவன் மட்டும் பறந்துக்கிட்டே இருக்கான், ஆண்டவரை துதிக்கிறேன்னா உள்ளே போயிட்டே இருக்கேன் அப்படின்னு. சரி, என்னைக்காவது ஒரு நாள் யாரையாவது பார்த்து யோசிச்சிருப்போம்ல, எப்படி அவன் பறக்கிறான்? வாட் டஸ் இட் டேக் டு சோர்? என்ன செஞ்சா அப்படி பறக்க முடியும்? எனக்காவது இந்த கேள்வி வந்திருக்கா இல்லையா? உடனே நம்மலாம் இப்போ பிரேயர் துரிதப்படுத்தும். ஹலோ, பறக்கணுன்னொன்னே உட்காந்து முட்டியை போட்டு பிரேயரை துரிதப்படுத்தும். ஏன்னா அதுதான் வழின்னு நினச்சிக்கிட்டு. இல்லை, கிடையாது. உயர பறக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பேசுவோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, உலகத்திலே அதி புத்திசாலிகளான பிராணிகள் யாரு? நம்ம தான். அதுலேயும் சந்தேகமா? நம்ம தாங்க. மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, தேவதூதர்களிலும் ஒரு படி கம்மியா சிறியவராக்கி நம்மள்ட்ட எல்லாத்தையும் நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காரு ஆண்டவர். ஆமாவா இல்லையா? நீ இந்த ஜலத்தை ஆட்கொட்டுக்கொள், எல்லாம் உன் கையில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ உலகத்தில் நம்மளை மாதிரி ஒரு சிறந்த ஜீவிகள் வேற யாரும் கிடையாது. பார்த்தீங்களா? இங்கே உட்காந்துட்டு நிலா ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்க, நம்ம மூளை எவ்வளோ வேலை செய்யுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் மார்ஸில் வீடு கட்டுக்கிட்டுறேன்னு இருக்கானுங்க. யார் அங்கே வாங்க போறீங்க? நல்லது, இங்கேயே இருக்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பார்த்தீங்களா? நம்ம தான் உலகத்திலே ஹையஸ்ட்டு. ஆனால் என் கேள்வி என்னன்னா, எதுக்கு ஒரு கழுகு ஆண்டவர் ஒப்படைத்து சொல்லணும், ஒரு கம்பேர் பண்ணணும்? அது ஒரு சாதா ஒரு பறவை. என்ன உயர பறக்கக்கூடிய பறவை, நல்லா வேட்டையாடும். இப்போ கழுகை போல நம்ம போய் வேட்டையாட முடியுமா? உயர பறக்கும், நல்ல ஒரு பறவை, ஒரு வாய் பேசாத ஜீவன், ஞானம் கூட கிடையாது. அந்த ஜீவனை எதுக்கு அதி புத்திசாலியான இந்த மனிதர்களுக்கு தேவன் ஒப்பிடணுன்றது என் கேள்வி. நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு ஒரு வாயில்லாத ஜீவன், ஒரு பறவை, அதையும் இந்த மனிதனையும் தேவன் பேசணும்? ஏன்னா இப்போ பறக்கக்கூடியதுலே அதுதான் ஜாஸ்தி பறக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸ் மேனு, நல்ல வேலை செய்கிறவங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? கூட யாராவது உங்கள் வாழ்க்கையில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க. நல்ல உயரத்தில் இருக்கிற ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? கையை உயர்த்துங்க. பார்த்தவங்க கையை உயர்த்துங்க. நமக்குலாம் அந்த கேள்வி இருக்கும்ல, எப்படிடா இப்படி பறக்கிறானுங்க? நம்ம போய் சில நேரம் டிப்ஸ்லாம் கேட்போம். எப்படி பிரதர், கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் ரகசியத்தையும் சொல்லுவார், நம்ம செய்ய மாட்டோம். சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காயா அப்படின்ட்டு போயிடும், ரகசியத்தையும் கேட்டுட்டு. சரி, இப்போ இந்த உயர எல்லா பிரச்சனைகளையும் விட்டு ஜாஸ்தி பறக்கணுன்றதுனா என்ன செயல் முதல்ல செயல்படுது அப்படின்றது இந்த கழுகுகிட்ட இருந்து கற்றுக்குவோம். ஏன்னா அதுதான் நல்லா பறக்குது. இந்த பறவைகளை பார்த்து தான் இன்னைக்கு ஏரோப்ளைன்லாம் உண்டானுச்சு. ஆமாவா இல்லையா? என்னங்க, அதை பார்த்து தான் ஒரு இன்ஸ்பிரேஷன், அதை பார்த்து தான் வருது. இப்போ இந்த கழுகுகள்கிட்ட இருந்து தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா சும்மா விளையாட்டு போக்கில் சொல்ல மாட்டார். கழுகுகளை போல சட்டையில் நல்ல ஒரு வரியா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். அதுல ஒரு 1000 அர்த்தம் இருக்கும். இப்போ ஏன் கழுகு சொன்னாரு அப்படின்றத பார்ப்போம். நான் உட்காந்து ஏன் சொன்னாரு அப்படின்றத செக் பண்ணும் போது, இந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகள், தாய் தன்னுடைய குஞ்சுகள், அது வளர்ந்து ஒரு வயசுக்கு வர வரைக்கும் தாய் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். தாய் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் எல்லா சின்ன குஞ்சுகளையும் கூட்டிலிருந்து தள்ளி விட்டுருமா. கழுகு கூட்டிலிருந்து தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டுட்டு சாப்பாடும் கொடுக்காது, உளுந்ததை போய் ஐயோ உளுந்துட்டியே அப்படின்னு அழுவவும் செய்யாது, அன்னையோட கை கழுவி விட்டுரும். நீங்கள்லாம் இப்போ பண்ணுறீங்கல்ல, கல்யாணத்தை பண்ணி கை கழுவிடுவோம் பாஸ்டர், அப்புறம் எதுக்கு பெற்று வளர்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், பாஸ்டர் கழுக மாதிரி இந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருந்ததா, கொஞ்சம் வயசுலேயே கை கழுவி விட்டுடலாம் அப்படின்ட்டு கதையை கேளுங்க. அது என்ன பண்ணிடும், சாப்பாடும் கொடுக்காம எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுக்காம என்ன பண்ணிடுதான், கீழே தள்ளி விட்டுருதான். இப்போ கொஞ்சம் அந்த சின்ன குஞ்சுகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாடு கிடையாது,
தாய் முதுகில் குத்திட்டாங்க. ஹலோ, தாயோடையே இருந்த குஞ்சுகள் தாயோடைய வாசமே இல்லாமல் தள்ளி விட்டாச்சு. சாப்பாடு கிடையாது, பறக்க தெரியாது. அப்போ என்ன, மிகப்பெரிய துன்பத்தில் மாட்டியாச்சு எல்லா சின்ன குஞ்சுகளும். இது போக சின்னதாக இருக்கிறதுனால மற்ற பிராணிகள் எதுவும் சாப்பிடக்கூடாது, பாதுகாப்பாக வேற இருக்கணும். அப்போ எவ்வளோ பிரச்சனை பாருங்க. இட் ஹாஸ் டு ஸ்ட்ரகிள், சர்வைவ், சஃபர். எவ்வளோ இருக்கு பாருங்க. துன்பம்னா துன்பம், பயங்கர துன்பம். ஆமாவா இல்லையா? ஆனால் சயின்டிஸ்ட்டு இந்த பேர்ட்ஸை பற்றி படிக்கிறவங்களாம் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. எந்த நிமிஷம் அந்த தாய் கீழே தள்ளி விடுதோ அந்த நிமிஷம் தான் ரெக்கைகளை விரித்து அது பறக்க கற்றுக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஹலோ, சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எந்த நிமிஷம் தள்ளி விட்டுருதோ அந்த நிமிஷம் தான் தனக்கு ஒரு ரெக்கை இருக்குது, அந்த ரெக்கையை எப்படி பயன்படுத்தணும், எந்த சைடு பேலன்ஸ் பண்ணணும், எந்த சைடு சரியாக வெயிட் கொடுக்கணும், எப்போ பறக்கணும், எப்போ அதை கரெக்டாக இப்படி நீட்டணும் அப்படின்றதெல்லாம் கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் மட்டும்தான் கற்றுக்குதுன்னு அவன் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சு ஃபுல் ஸ்டாப் போட்டிருந்தான். அல்லேலூயா, ஆமென். இதுல இருந்து என்ன பாஸ்டர் கத்துக்க அப்படின்னா, ஒரு உயர்வை நீங்க அடையணும்னா மொதல் ஸ்டெப்பே துன்பம் தான். ஃபுல் ஸ்டாப். இங்க எத்தனை பேர் நான் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய ரீதியா நான் வளரணும்னு. ஏன்னா உங்களுக்குலாம் ஆசையே இல்லையா? நல்லதான் கை உயர்த்துங்களேன். என் கை வலியா இருக்காது. இன்னைக்கே போய் மிக்சியை போட்டு இப்படி ஆட்டுக்க சரியா போயிடும். ஆட்டுக்கள், டூ த எக்ஸசைசஸ். ஆவிக்குரிய ரீதியா நான் வளரணும் பாஸ்டர். பிஸ்னஸ் சைடில் நான் வளரணும். பிஸ்னஸ் சைடில் நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகணும். இப்படி ஆசையெல்லாம் இருக்கா? நல்ல ஆவிக்குரிய ரீதியாலாம் இதோடைய நல்ல பறக்கிறதுக்கு ஸ்டெப் என்ன தெரியுமா? நல்ல கீழே உழுவுறது. துன்பமே உயர்வுக்கு வழி வகுக்கிறது. சஃபரிங் then comes soaring. நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. ஹலோ, இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், அது ஏன் அப்படி கஷ்டப்பட்டு தான் நான் வரணுமா? ஹலோ, ஏன் நான் ஒன்று கேட்குறேன், நீங்களும் நானும் யாரை துதிக்கிறோம்? உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம். இந்த பைபிள் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் உயர்த்துங்க பார்ப்போம். இதில் உள்ள வார்த்தைகள்லாம் உயிர் இருக்காங்க. உயிர் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. 7 லட்சம் வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு. ஆமா தானே? உயிருள்ள வார்த்தையை கையில் வச்சுக்கோங்க. உயிருள்ள வார்த்தையை கையில் வச்சிருக்கோம். உண்மையை வச்சிருக்கோம். சத்தியத்தை வச்சிருக்கோம். வசனம் என்ன சொல்லுது? சத்தியம் உங்களை. அப்புறம் ஏன் பாஸ்டர் மாட்டிக்கிட்டு இருக்கோம்? ஹலோ, இன்னைக்கு எவன் ரொம்ப கஷ்டப்படுறான், எவன் ரொம்ப துன்பப்படுறான் அப்படின்ற சென்சஸை நீங்க எடுத்தீங்கன்னா, ஹிந்து முஸ்லீமோட கிறிஸ்தவர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, இங்க உக்காந்துருக்க எத்தனை பேருக்கு கஷ்டம் இருக்கு? இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? இப்போதான் எல்லாருக்கும் பக்கத்தில் சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. ஃபைன். நம்ம மட்டும் தனியாக இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறாங்கப்பா. அப்பா கூட்டத்தோடு அல்லேலூயா. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். தாயார்கள் தான் இந்த கேள்வி கேட்பாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு ஆண்டவர் இந்த கஷ்டம் எனக்கு கொடுத்தார். கேட்பீங்களா இல்லையா? யார் பண்ண பாவமோ என் தலையில விடிஞ்சிருக்கான். ஓஹோ, சென்டென்ஸை பாருங்க, நீங்க பேசுற டயலாக்லாம். தலையில என்ன சூரியனா விடியுது? நன்மை விடியுதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, கிருபை விடியுதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, பாவம் விடியுதான். இவங்களே கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க தாயார்கள். யார் செஞ்ச பாவமோ என் தலையில விடிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், நான் என்னையா பண்ணேன்னு என்னைய அப்படி பாடாப்படுத்துறீங்க? முந்தா நேற்று நைட் எங்கள் அம்மாவுடைய டைலாக்,
அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ, என்ன இப்போ நான் காரில் வந்து இறங்கினோடனே நான் ரொம்ப ஜாலியாக கை தட்டி பாடி மகிழ் ஓஹோ ஆஹான்னு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? I also suffer. Suffering is also for me. நீங்கெல்லாம் துன்பப்படுறதை விட நான் ஜாஸ்தி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் விசுவாசமாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் நான் உயர பறப்பேன். அல்லேலூயா, ஆமென். பட் நான் பாஸ்டராக பொறுப்பேற்றுட்டேன், தம்பி பாஸ்டர் ஆகிட்டாப்ல, இது பாஸ்டர் அம்மா பாஸ்டர் குடும்பம் அப்படின்னு தேவன் என்னைக்குமே பறந்துக்கிட்டு மட்டும் இருக்க செய்ய மாட்டார். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட் இன்க்ளூட்ஸ் மீ ஆல்சோ. இட் இஸ் நாட் ஓன்லி யூ சஃபர், ஐ ஆல்சோ சஃபர் so that I can soar one day. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க உயர பறக்கணும்னா முதல்ல கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பசியோட நீங்க சண்டை போட்டு தான் ஆகணும். துக்கத்துல நீங்க எந்திரிச்சு விசுவாசமா பேசிதான் ஆகணும். அல்லேலூயா. இப்போ இந்த கேள்வி இருக்கு பாருங்க, ஏன் கஷ்டப்படணும்? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறோம், வசனம் பேசுறோம். ஏன் உங்களுக்குலாம் இந்த கேள்வி இருந்தது இல்லையா? எனக்கு நிறைய கேள்வி இருந்திருக்குங்க. சின்ன வயசுல இருந்து நான் இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையை பேசுறோம், வார்த்தையை பேசுறோம், நம்மளோட மற்ற ஜனத்தாரெல்லாம் நல்லா இருக்கான், நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்றதை நான் சொல்றேன். கொஞ்சம் யோசேப்பை எடுத்து நம்ம பேசுவோம். ஏன்றதை நான் சொல்றேன். யோசேப்பு எத்தனை வருஷங்க ஜெயிலில் இருந்தாரு? 13. டு பி ப்ரிசைஸ், இட்ஸ் 13. 13 வருஷம் ஜெயில்ல. என்ன பாவம் பண்ணாரு? என்ன பாவம் பண்ணாரு? ஒன்றும் பண்ணல. அப்புறம் ஏங்க 13 வருஷம் கஷ்டம்? ஆண்டவருக்கு உண்மையா இருந்ததுக்கா? நம்மெல்லாம் ஒன்று சொல்லுவோம்ல, கெட்டவனுக்கு தான் காலம். ஆண்டவர் நம்ம ஜபம் கேட்கலன்னு சொல்லுவோம், கெட்டவனுக்கு தான் காலம் பாஸ்டர். நமக்கெல்லாம் அப்படியே ஒப்பேத்த வேண்டிதான் கடைசி வரைக்கும். ஏன்னு நம்ம பேசுவோம். லெட்ஸ் மேக் இட் சீரியஸ். 13 வருஷம் ஒரு தப்பு செய்யல, ஒரு பாவம் செய்யல. பார்வோன் மனைவி தவறா கூப்பிட்ட போது கூட தான் பரிசுத்தத்தை காத்து கொண்டவருக்கு ஒரு பரிசு இல்லையா? போத்திபார் மனைவி தவறான எண்ணத்துல கூப்பிடும் போது கூட தான் பரிசுத்தத்தை காத்து கொண்டாரு யோசேப்பு, அவருக்கு ஒரு மதிப்பு இல்லையாங்க? ஆனா 13 வருஷம் ஜெயிலு. சரி, வந்த வாக்குத்தத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அவருக்கு வந்த வாக்குத்தத்தம்? ஆண்டவர் என்ன அவருக்கு வந்து கொடுத்தாரு? உன்னுடைய சகோதரர்களும் ஏன் தகப்பன் கூட உன் காலில் விழுந்து உன்னை தொழுது கொள் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இதுக்கு நேரடியா கொண்டு போய் வச்சிருக்கலாமேங்க. யாக்கோபு அவரை அபிஷேகிச்சு தலைவனாக்கி இவங்க 10 பேர் 12 பேரையும் காலில் உழு வச்சிருந்தா வேலை முடிஞ்சதே. இதுக்கு எதுக்கு 13 வருஷம் இப்படி சுத்தி வரணும் சொல்லுங்க? ஏங்க? ஏன்றத நான் சொல்றேன். யோசேப்புடைய கதை எண்டிங் உங்களுக்கு தெரியும்ல. கடைசியில் அவர் என்ன ஆனார்னு? எகிப்துக்கு அதிபதி. அவன் சொன்னா அது நடக்கணும். பார்வோனுடைய அடுத்த சாரியட்ல அவன் வரணும். அவன் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். அவன் வரும்போது நாடே மண்டிட்டு கும்பிடணும். அதுதான் கட்டளை. பார்வோன் பக்கத்திலே அவனுக்கு ஒரு சாரு. ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ இந்த 13 வருஷம் ட்ரைனிங் இல்லாம சின்ன பையனை யோசேப்ப அதிபதி ஆக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்காது. 1, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் இருந்திருக்காது. 2, எந்த நேரத்திலையும் தோல்வி வந்துட்டா ஆண்டவர் நோக்கி தேடாம மக்களை சார்ந்து இருக்கிற நேரம் வந்துடும். 3, இப்படி காரணங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த 13 வருஷத்துல தேவன் முதல்ல எங்க இருக்கார்? தேவனால் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. யார் உண்மையான ஜனங்கள்? யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது? எகிப்தியரோட மொழி என்ன? அவன்கிட்ட எப்படி பேசணும்? எந்த விதத்தில் மதிப்பு கொடுக்கணும்? எப்படி பேசினா அவன் திரும்ப நம்மள்கிட்ட பேசுவான்? உலகத்தோ அந்த எகிப்தோட நடப்பு என்ன? அவன் நாட்டோடைய கட்டளை என்ன? நாட்டோடைய சட்டம் என்ன?
இது எல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் 13 வருஷம் கஷ்டப்பட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரி, யோசேப்பு போடுங்க. தாவீதுக்கு வருவோம். தாவீத அனாயின் பண்ணாங்களா இல்லையா? ராஜாவா சொல்லியாச்சு, ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆமாவா இல்லையா? பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் அங்க ஒளிஞ்சிருந்தாரு? பல வருஷமா எருசலேமுடைய வெளிப்பகுதி இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்தாரு தாவீது, சவுலுக்கு பயந்து. நம்மலாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சவுலுக்கு பயந்துன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா? ராஜா ஆன பிறகு ஒவ்வொருத்தரும் படை திரட்டி போருக்கு வரும்போது எந்த இடம் எப்படி இருக்கும், அவனை எங்க கொண்டு போய் சாய்க்கணுன்ற நுணுக்கம் தாவீதுக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் ஒழிக்கப்பட்டிருந்தான், அதனாலதான் துன்பத்துல இருந்தான். அல்லேலூயா. கானான் கொண்டு போறதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆனிச்சு? 40. நாங்க நேர்ல போய் அந்த இடத்த பார்த்தோம், ஒரு மலையில இருந்து காட்டினாங்க. இது எகிப்து, இது கானானு. இடையில 11 நாள் தான். எத்தனை நாள்? 11 days. ஜஸ்ட் 11 days. 11 days எங்க இருக்கு? 40 years எங்க இருக்கு? 11 நாள் எங்க இருக்கு? 40 வருஷம் எங்க இருக்கு? ஏங்க ஆண்டவர் சுத்தி கொண்டு போறாரு? ஏங்க இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, 11 நாள்ல போயிருந்தா கானானும் எகிப்து மாதிரி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். 11 நாள்ல போயிருந்தா பட்ட கஷ்டம், கொண்டு வந்த தேவன் யாரு, நமக்குள்ள இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர்னு அவனுக்கு தெரியாது. எகிப்துல என்ன தப்பு பண்ணானோ, எகிப்துல எப்படி பாவத்துல இருந்தானோ, எகிப்துல எப்படி சோகத்துல இருந்தானோ, எகிப்துல பிரேத குழிகள் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தானோ, கானானையும் பிரேத குழிகளா மாத்திருப்பானுங்க. ஆனா 40 வருஷம் வனாந்திரத்துல எதுவுமே இல்லாத நேரம் ஆண்டவர் எல்லாவற்றையும் போஷிச்சு, எல்லா நேரமும் அவனுங்களை பாதுகாத்து, பாம்பு கடிச்ச போது அவங்களுக்கு மருந்து இது பண்ணி எல்லா நேரத்திலையும் கொண்டு வந்ததுனால தான் இன்றும் அவன் பாஸ் ஓவர்ன்றதை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கும் பாஸ் ஓவர் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரூம்ல உட்காந்து செலிப்ரேட் பண்ண மாட்டான், வெட்ட வெளியில ஒரு டென்ட் போட்டு கொண்டாடுவானுங்க. ஏன்னா வனாந்திரத்தில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டாடல, அதை நினைச்சு நம்ம கொண்டாடுவோம்னு இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். எதனால? கஷ்டப்பட்டதுனால அதோடைய அருமை இங்க தெரியும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, உலகத்துல உள்ள எல்லாரும் தான் தயாராகாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? தகுதியே இல்லாத ஆசீர்வாதத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டவர் தரல, ஏன் ஆண்டவர் தரல, ஏன் தரல, ஏன் தரல? உனக்கு தரணும்னா முதல்ல உங்களை தகுதிப்படுத்துவார், அப்புறம் அதை தருவார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிள் இருக்காரு, கஷ்டமே இல்லாம அங்கிள்குள்ள கஷ்டத்தெல்லாம் மறந்துருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஒரு 20 கோடி ரூபா கொடுத்துட்டாரு. ஒரு ஆமீன் வராதே, எல்லாம் அபிஷ்டம். அப்படி பொறாம ஆசீர்வதிக்கிட்டோம். ஆமே, 20 கோடி ரூபா கொடுத்துட்டாரு. நான் சொல்றத அப்படியே நம்புறது அவரு தான். ஏன் நான் சொல்றேன்? ஒரு செய்தியில நான் சொன்னேன், அரண்மனை கற்களை போல இருப்பாரு ஞானதாஸ் அங்கிள் உங்க பிள்ளைங்க, நீங்க கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை தானா வரும்னு. அவர் நம்பி அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. நம்பிட்டாரு, 20 கோடி வந்துடும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ரைட், ஓகே, பேக் டு த கான்செப்ட். இப்போ 20 கோடி ரூபா கொடுத்துட்டாரு, கஷ்டமே தெரியல, கஷ்டமே இல்லாமல் வளர்ந்துட்டாரு. இப்போ ஞானதாஸ் அங்கிள் என்ன பண்ணுவார்? 20 கோடியை வச்சுட்டு நல்லா சவுட்டு மணிக்கு வெளியே ஜாலியாக இதை வாங்குறதும் அதை வாங்குறதும், காசு அருமை தெரியாமல் செலவு பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? பண்ணுவோமா இல்லையா? இஷ்டத்துக்கு எதையா செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு சட்டை வாங்குவோம், சைஸு கரெக்டாக இல்லைனாலும் வாங்கி ஒரு நேரம் போட்டு தூக்கி போட்டுருவோம். போயிட்டே இருப்போம், செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், கஷ்டமே தெரியாமல், அதோடைய மதிப்பே தெரியாமல் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் காலி ஆனோடனே என்ன ஆயிரும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வர ஞானதாஸ் அங்கிள்கிட்ட இப்போ பணம் கொடுத்தாருன்னு இவங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்?
கொடுத்த பணத்தை கரெக்டாக மதிப்பிட்டு அதை இன்னும் எப்படி பெருக பண்ணலான்னு தான் யோசிப்பார். வீணடிக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பறந்துடணும். கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், வசனம் பேசணுன்னே பறந்துருவோம். அப்படி கிடையாது. முதல்ல நீ கீழே விழுவணும், அனுபவிக்கணும், அடி வாங்கணும், பசியில் ஆண்டவரை தேடணும். அதுக்கு நீங்கள் நல்லா இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம், அதுதான் நிச்சயம். ஆனால் நல்லா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கணும்ல. ஹலோ, தகுதி இருக்கணுமா இல்லையாங்க? இன்னைக்கு நம்ம துன்பம்னு வந்துட்டாலே ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாருன்னு நினைக்கிறோம். இல்லை, உங்களுக்கு துன்பம் வந்துருச்சுனாலே ஆண்டவர் ரொம்ப பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மைண்ட் செட் ஒன்று, துன்பம் வந்துட்டா ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்யலைன்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கீங்க. தவறு. துன்பம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஆண்டவர் ரொம்ப பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ஏன் சொல்றேன்னா, பெரிய பெரிய குருக்கள், பெரிய பெரிய யோகிக்கள் எழுதின வசனங்கள்ல ஏதாவது ஒரு வசனத்துல எழுதியிருக்காங்க, துன்பமே தேவனிடம் உங்களை அழைத்து செல்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? நான் 100% ஒத்துக்குவேன். ஏன்னா துன்பம் வந்தாதான் யார் என் கூட உண்மையா இருக்கான்றது முதல்ல எனக்கு தெரிய வரும். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த உடல்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா இதுக்குள்ள இருந்து கூடயே இருக்கிற அவரால் தான் எல்லாம் செய்ய முடியுன்ற புரிதல் எனக்கு வரும். ஆமாவா இல்லையா? எல்லாரும் விட்டுட்டு போனாலும் நான் துதிக்கிற தேவன் என்னை விட்டுட்டு போலன்றது துன்பத்துல மட்டும்தான் தெரியும். ஆமாவா இல்லையா? யார் உண்மையா இருக்கா, யார் என் கூடயே இருக்கா, ஆண்டவர் எங்க செயல்படுறாரு, ஆண்டவர் சொன்ன வசனங்கள்லாம் உண்மையான அப்பதான் ருசிக்க முடியுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய அன்பை நான் ருசிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. நான் ருசிச்சிருக்கேன் பாஸ்டர். அதுதான் இன்னைக்கு பரிசுத்தமாவே இருந்தீங்கன்னா தேவன் நல்லவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? இன்னைக்கு 100% பரிசுத்தம் அப்படின்னா தேவன் நல்லவர்ன்றது எப்படிங்க தெரியும்? தேவன் நன்மை செஞ்சாலும் அது நார்மலா தெரியும் உங்களுக்கு. ஆனா என்னைக்கு பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி இருக்கும் போது அப்போ நன்மை செய்றாரோ அப்போ எனக்கு தெரியும், என்ன செஞ்சாலும் என்னை மறக்கலையே தெய்வமே. கும்பிடுவோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா? ஒரு பாவம் செஞ்சு மனம் உடஞ்சி போய் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் நம்மளை எழுப்பி பேசுவார். அப்போ நமக்கு தெரியும் நம்ம துதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், விசுவாசமுள்ள தேவன், என் மேலே என்றும் அன்பு செலுத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியுமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சரி, அப்புறம் ஏன் இன்னைக்கு நம்ம துன்பத்தை பார்த்து பயப்படுறோம்? இன்னைக்கு துன்பம் வந்துட்டா உடனே அதுக்கு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம். 40 நாள் ஜபம், 20 நாள் ஜபம். நோ, நாட் அட் ஆல் நெசசரி. அப்போ நீங்க பயந்துட்டீங்கன்றத அது காட்டுதுங்க. ஒரு துன்பம் வந்தோடனே நீங்க பயந்து போய் 40 நாள் ஜபம் பண்றீங்க அதுல இருந்து காப்பாற்றணும்னு. ஆனா அதே துன்பத்தை கைத்தட்டி வரவேற்று ஆண்டவரே இதுக்கு கோடான கோடி நன்றி, ஏன்னா எனக்கு தெரியும் இருட்டு வந்துருச்சுன்னா அடுத்தது வெளிச்சம் தான், நீங்க கை தட்டிட்டீங்கன்னா தேவன் செய்ய போறாரா இல்லையா? இன்னைக்கு ஏன் துன்பத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம்? அதுவும் கிறிஸ்தவர்கள் முக்கியமா. ஹலோ, இதை சிம்பத்தியா நிறைய பேர் மாத்திடுறாங்க. பவுலுக்கு ஒரு முள் இருந்தது போல என் ஆவியில் ஒரு முள் குத்திக்கணும். அப்படியா? காட்டுங்க உங்க ஆவியில முள் குத்தி இருக்கத. சின்ன ஒரு மீன் முள் குத்திடக்கூடாது, பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்டெல்லாம் எழுப்பிட வேண்டியது. இதுல நீங்க ஆவியில முள்ள சுமந்துட்டு போறீங்களாமா? என்னங்க இது? உடான்ஸ் நல்ல கதை. ஆவியில முள் பாரம், யோபு போல என் வாழ்க்கை இருக்கிறது. அப்படியா? இங்க எத்தனை பேர் யோபு போல கஷ்டப்பட்டு இருக்கீங்க? கை உயர்த்துங்க. 3 நேரம் கரெக்டா சாப்பிட்டுறீங்க, ஆண்டவர் போஷிக்கிறாரு, நல்ல வீட்டில் இருக்கீங்க. இதுல நீங்க யோபு போல கஷ்டப்படுறீங்களா? ஜாக்கிரதையா பேசணும். யோபு என்ன கஷ்டப்பட்டார்னு சொல்லவா? மனைவி இழந்தாச்சு, பிள்ளைகளை இழந்தாச்சு, சொத்தை இழந்தாச்சு, நடுத்தருக்கு வந்தாச்சு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அது யோபோட பாட்டு. இதை உடனே ரவுண்டு பண்ணிடாதீங்க, பாஸ்டர் சினிமா பாட்டையும் யோபையும் கனெக்ட் பண்ணிட்டாருன்னு. புரியணுன்றதுக்காக சொல்றேன். இன்னைக்கு பெருசா நம்மெல்லாம் இன்னைக்கு நான் யோபோடைய வாழ்க்கை, அப்படியா? ஒன்றும் இல்லாமல் நீங்க நிற்கிறீங்களா? யோபோடைய வாழ்க்கை, மனைவி இழந்தாச்சா, கணவன் இழந்தாச்சா, எல்லாம் இருக்குல்ல. 3 நேரம் ஆண்டவர் போஷிக்கிறார்ல, நல்ல வீட்டில் இருக்கீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு
சும்மா ஒரு தலைவலி வந்துடக்கூடாது, ஒரு கால் வலி வந்துடக்கூடாது, உடனே ஆண்டவர் சோதிக்கிறார். அப்படியா? இன்னைக்கு ஒரு துன்பம் வந்தா நீங்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த வசனங்கள் 7 லட்சம் வார்த்தைகள் கொண்ட உயிருள்ள வார்த்தைகள் உங்க கையில இருக்கு. இதை டெய்லி காலையில் நீங்க சொல்றீங்க. நாளைக்கு ஒரு 5 வசனமாவது வாசிச்சிடுறீங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 வசனமாவது வாசிக்கிறீங்க. என்ன, ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏங்க நம்ம இன்னைக்கு துன்பத்தை பார்த்தா அழுகுறோம்? அப்படி எனக்கு பதில் சொல்லுங்க. சரி, இப்போ பதில் சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரை கும்பிடுறோம்? உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஜோம் பண்ணா ஒரு ஜபத்தை கேட்பார், பதில் தருவார். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஏற்ற வேளையில பதில் தருவார்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அழுவுறீங்க? இந்த வாரம் ஒரு சூழலை நாங்கள் என்கவுண்டர் பண்ண வேண்டியது இருந்தது எங்கள் வீட்டில். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, நம்மளும் வசனத்தை சொல்லிட்டு தான் இருக்கோம், நம்மளும் விசுவாசமாக நடை போட்டுட்டு தான் இருக்கோம், ஆனால் இந்த வலி ஒரு மாதிரி நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுதே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாவா இல்லையா? மனுஷனாக இருந்தால் மனசு அப்படியே உடஞ்சி போயிருங்க, அப்படியே ஜீவனே இல்லாத மாதிரி ஆக்கிரும். எலும்புலாம் அப்படியே வலு இல்லாமல் போயிடும். ஆமா தானே? உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், கஷ்டம் வரதான் செய்யும், துன்பம் இருக்க தான் செய்யும். ஆனால் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிடும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் உண்மை? துன்பம் வந்துருச்சுல்ல, அடுத்து ப்ரொமோஷன் தான், அடுத்து உயர்வு தான், அடுத்து நல்ல வழி தான், அடுத்து நல்ல வாழ்க்கை தான். இதுதான் உண்மை. இதை நான் சொல்லலை, உங்கள் வேதம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அத்தனை வருஷம் ஒளிஞ்சிருந்தார் தாவீது. ராஜா ஆனதுக்கப்புறம் எவனாலையும் தோக்கடிக்கவே முடியல. 13 வருஷம் ஜெயிலில் இருந்தார் யோசேப்பு. கடைசியில் இன்னைக்கு இஸ்ரேல் நிற்கிதுன்னா அதுக்கு யோசேப்பு தான் காரணம். தெரியுமா உங்களுக்கு? பஞ்சத்திலேருந்து கொண்டு வந்து காப்பாற்றினது யோசேப்பு. 99 வருஷம் பிள்ளைக்காக ஜோமணி வாக்குத்தத்தம் வந்துருச்சு, கடல் மணலத்தனையை போல ஆக்குவேன்னு. ஆனா ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு 99 வருஷம் எப்படிங்க இருந்திருக்கும்? ஆனா அந்த வேதனையிலையும் ஆண்டரை துதிச்சுக்கிட்டே, ஏன்னா அவருக்கு தெரியும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்னு தெரியும். நிலைச்சு நின்னதுனால இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு பார்க்குறீங்கல்ல, அது தகப்பன் ஆபிரகாம் போட்ட விதை. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வாசிக்கிறீங்களே விசுவாசத்தின் தந்தைன்னு. அதனால தான் தயவுசெய்து துன்பத்தில் நீங்கள் உங்கள் மனசை இடர விட்டுறாதீங்க. துன்பம் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, நல்ல துன்பம் வரட்டும் சிஸ்டர். துன்பம் வரதான் செய்யும். ஆனால் துன்பம் மட்டுமே உங்களை உயர செய்யும். அதுதான் வழி, அதை தவிர வேற வழியே கிடையாது. பாஸ்டர் துன்பமே இல்லாமல் நான் வளர்ந்துடுறேன்னா ஒரு நாள் விழுவீங்க, யாராலையும் தூக்க முடியாது. ஆனால் துன்பம் கஷ்டப்பட்டு பட்டு பட்டு நீங்கள் உயரும் போது எவன் கீழே தள்ள நினைச்சாலும் நீங்கள் விழ மாட்டீங்க. அப்போ நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அதென்னை நான் கவலையும் பட மாட்டேன், ஏன்னா இவனுக்கு மேலே நான் எல்லாவனையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவர்கள்னா துன்பம் வரும். கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, உலகில் வாழ்கிற எல்லாருக்கும் உயர்வு அடையணும்னா முதல்ல நீங்கள் துன்பத்தை சந்திச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், சஃபரிங் இஸ் ஒன்லி வே டு சோர். சஃபரிங் இஸ் த ஒன்லி வே டு காட். ஆமென். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு நன்மையே செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு ஒரு சர்ச்சு வேணும், உங்களுக்கு ஒரு பாஸ்டர் வேணும், உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ஜீரணிக்க முடியும், உங்களால் தப்பிக்க முடியும். ஆனால் யாரும் இல்லாத நேரத்தில் ஆண்டவரை துதிச்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்க, எவ்வளோ பெரிய கொம்பை எய்த்து நின்னாலும் உங்களால் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரியும், தேவன் சர்ச்சில் வாழலை, எனக்குள் வசித்து கொண்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அது ஒன்று தாங்க சோர்ஸு.
தேவன் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் கை காட்டுங்க பார்ப்போம் எனக்கு. குட் குட். பவுல் என்ன கேட்டார் உங்களெல்லாம்? தேவனுடைய ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்க எல்லாரும் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு தகப்பன் இருக்கீங்க, தாய் இருக்கீங்க, பிள்ளைகள் வளர்த்துருக்கீங்க. பிள்ளை ஒரு வளர்ற வயசுல என்ன பண்ணிடுறீங்க? கையை விட்டுருவீங்களா இல்லையா? 20 வயசு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களா? நடக்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? 2 வயசுலேயே கையை விட்டுருவோம். எங்கள் அம்மாலாம் 7 மாதத்துலேயே விட்டாச்சு. 8வது ஆரம்பித்த ஓட்டம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் இனிமேலும் ஓடுவேன். விட்டுட்டாங்கன்னா அப்படியே சீப்போ அப்படின்றது கிடையாது. விட்டால் தான் நான் எந்திரிச்சு வருவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அதுவும் இந்திய தாயார்கள் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடால விட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஹாலில் விட்டுட்டு கிச்சனில் உட்காந்து வா வா அப்படின்ட்டு இருக்கோம், பக்கத்திலே கூட நிற்காம. ஆனால் ஆசீர்வதிக்கிட்டோம் கர்த்தர் உங்களை. ஏன்னா அப்போ பழகுனாதான் எனக்கு எந்த காலை எப்படி வைக்கணும், எங்கே பேலன்ஸ் பண்ணணும், எந்த குழியில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளைய கையை பிடிச்சே நடத்தி நீங்கள் பழக்கி அவனை திடீர்னு ஒரு ரோட்டில் நடக்க விட்டு பாருங்கள், குண்டும் குழியும் இருக்கிற ரோட்டில் புல்தடிக்கு பாயில்வான் அப்படி ஆயிடுவார். மொதல் ஸ்டெப்லேயே கீழே விழுந்து பல்லாம் பேந்துடும். ஆனால் சின்ன வயசுலேயே விட்டதுனால நான் கீழே விழுந்து கொஞ்சம் அழுது கொஞ்சம் சரி பண்ணி அடுத்த தடவை அந்த இடத்துக்கு வரும்போது சரியாக கால் எடுத்து வச்சு தாண்டி இதெல்லாம் பழகுனால இன்றைக்கி நான் நல்லா நடக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதுதானே உங்களுக்கும் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா? சரி, உங்களை விட ஸ்ட்ராங்கான ட்ரீட்மெண்ட்டை அடைந்தவன் நான் சொல்கிறேன். என்னை குளிப்பாட்டுறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. நாங்கள் அவங்கள அத்தன் தான் கூப்பிடுவோம். ரத்தன செல்வி அவங்க பேர். எங்கள் அம்மா அவங்கள்ட்ட கொடுத்து குளிப்பாட்டுங்கன்னு சொன்னதுக்கு கை காலெல்லாம் முறுக்கி இப்படி தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேட்டோன்னே எனக்கே கோவம் வந்தது, யார் இந்த ரத்தன செல்வி? ஆனால் இன்னைக்கு எந்த காய்ச்சல் வந்தாலும் எந்த உடலில் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு சோர்வே வராது. ஏன்னா அங்கே கொடுத்த முறுக்கு அப்படி எலும்பு வலு புட்டிச்சு திருவி. எங்கள் வீட்டில் இன்னொன்று இருக்குது, எந்த இதுவும் இல்லாமல் அச்சோன்னு வளர்த்தது. ஒரு காய்ச்சல் வந்துட்டா போதும் 12 நாள் அவுட். கதை மோகையா மூத்தவர் தான், வேற யாரும் கிடையாது. உண்மைங்க, 12 நாள் கால் அவுட்டு. ஒன்றும் பண்ண முடியாது, எந்திரிக்க கூட மாட்டார். ஏன்? இந்த அச்சோ மம்மி இருக்கண்டா அப்படின்லாம் வளர்த்தீங்கன்னு வைங்க. இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், தாயார்கள் கல்யாணம் பண்ணி மெர்சன் உனக்கும் சொல்லிடுறேன். நான் பிள்ளை பிறந்தா மம்மி இருக்கும் பேபி, டாட்ஸ் லிட்டில் பிரின்ஸ் பொத்துன்னு விழுந்துரும். ஒரு நாள் யாராலையும் தூக்க முடியாது. ஆனால் அவனை திட்டி மிரட்டி அந்த ஒரு அதட்டெலாம் கொடுத்து வளர்த்தாதான் அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான், ஸ்கூல் சேர்க்கும் போது என்னைய மாதிரி கல் எடுத்து அடிப்பான். இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலை, அப்போதான் அந்த தைரியம் வருங்க. இன்னைக்கு இருட்டே இல்லாமல் உங்களெல்லாம் வளர்த்து திடீர்னு ஒரு இருட்டார கரண்ட் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள்லாம் நெஞ்சடைப்பு வந்து செத்து போயிடுவீங்க. ஆனால் பல தடவை சின்ன வயசில் இருட்டு பார்த்ததுனால சரி கரண்ட் போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அமெரிக்காவில் உள்ள பசங்களை இப்போ பிள்ளைங்கள்லாம் எடுத்து பாருங்களேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஓட்டு அழுது டிப்ரெஷன் போயிடுவான். நம்ம ஆளுங்க பாருங்க, அம்மா பெரிய மலையை தூக்கி வச்சா அசராமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி ரைட், கவலையே பட மாட்டேன் அப்படி. சரி, இப்போ இந்த கழுகுகள் பாருங்க, கஷ்டப்பட்டு அங்கே கற்றுக்கிறது தான் இவ்வளோ உயரத்தில் அது பறக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். இப்போ இதில் 2வது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. என்னன்னா, கழுகுக்கு 40 வயசு ஆன உடனே 40 இயர்ஸ் ஆன உடனே சிறகு எல்லாம் பழசாயிரும், மூக்கு வந்து ஷார்ப் இல்லாமல் போயிடும், நகங்கள் ஷார்ப் இல்லாமல் ஆயிரும். உடனே அது ஒரு முடிவு செய்யணும், ஒன்று இறந்துடணும், இல்லை இது எல்லாத்தையும் உடைச்சு திரும்ப புதுசாயிடணும். த டிசிஷன் இஸ் சிம்பிள். ஒன்று இறந்து போயிடணும், இல்லை இது எல்லாத்தையும் உடைச்சு பிச்சு எறிஞ்சிட்டு புதுசாக 150 நாள் ப்ராசஸ். அது 150 நாள் அந்த வலியை தாங்கிட்டு புதுசாக அடுத்த 30 வருஷம்
டிசிஷன் இஸ் சிம்பிள். நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை முடியும், நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடும் போது அடுத்த பிரச்சனை வரும். ஆமாவா இல்லையா? அப்படி பட்டவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் இப்போ ஆமேன் வருது. சோத்திரம் பாஸ்டர், உண்மையை பேசுங்க பாஸ்டர், மனம் திருப்தி ஆகட்டும். ஓகே, வருதா இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேனே, கடைசி பிரச்சனையோட ரிவார்டு என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்கிறீங்கல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில், அதோட ரிவார்டு என்ன தெரியுமா? அடுத்த புது பிரச்சனை. உண்மைக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஒரே மட்டத்தில் வைக்க மாட்டார், உயர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வரிசைய பிரச்சனை வரும்போது நம்ம கேட்குற கேள்வி, ஏன் ஆண்டவரே என்னைய மட்டும் சோதிக்கிறீங்க? திரும்ப திரும்ப ஏன் என்னைய போட்டு படுத்தி எடுக்கிறீங்க? நிறைய பேர் கேட்போம், ஏன் ஆண்டவரே கபாப் மாதிரி வறுக்கிறீங்க? நீ அங்கேயும் சாப்பாடை விட்டு கொடுக்கறது கிடையாது, கபாப் மாதிரி வறுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு வர வேலையில் இல்லை உங்கள் கூச்சல சொல்லி கபாப்ல இப்படி வறுக்கிறதுக்கு நம்ம கேட்போம். அப்போ உங்களுக்கான முடிவை நான் சொல்லிடுறேன். நீங்க உங்க பழைய எண்ணங்கள், பழைய தோல்விகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த 40 வருஷம் பறக்கணுமா, இல்ல அங்கேயே மடிந்து போகணுமான்றது உங்க கையில இருக்கு. ஹலோ, ஒரு கழுகு ஆண்டவர் குறிப்பிட்டிருக்காருன்னா அதுல இவ்வளவு விஷயம் இருக்குங்க, சும்மா ஆண்டவர் சொல்லல. இப்போ நீங்க சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் யார் அதிகாரத்தில் இருக்கு? நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப அடுத்த 40 வருஷம் எல்லாத்தையும் உடைச்சி கஷ்டமான இந்த சூழலை கடந்து நான் ஜெயிக்கணுமா, இல்லை அடிந்து போகணுமான்றது உங்க கையில இருக்கு. இது இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு 40 வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றது கிடையாது, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வருகின்ற முடிவு இது. அதை முடிவு செய்ய வேண்டியது உங்க கையில இருக்கு. இந்த பிரச்சனையை ஜெயிச்சு ஆண்டவருடைய விசுவாசத்தை நான் எடுத்து நின்று நான் ஒரு சாட்சியா நிக்கணுமா, இல்ல இதோட மடிந்து ஒரு தோத்து போன கிறிஸ்தவனா இருக்கணுமான்றது உங்க கையில இருக்கு. டிசிஷன் இஸ் சிம்பிள். தேவன் எதுவும் செய்ய மாட்டார், நீங்க முடிவெடுக்கணும். இந்த பிரச்சனையை தாண்ட போறீங்களா இல்ல மடிந்து போக போறீங்களா அப்படின்றது உங்க கையில இருக்கு. அப்போ அந்த 40 வயசுல என்ன பண்ணுது, அடுத்து 40 வருஷம் வாழணும்னு முடிவு செஞ்சிருச்சுன்னா முதல்ல போய் இந்த மூக்கு இருக்கு பாருங்க, பெரிய ஒரு பாறையில் அடிச்சு உடச்சிருமா மூக்க, நெகம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த சிறகெல்லாம் இருக்கு பாருங்க எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு இந்த ரோமமே இல்லாம இருக்கு பாருங்க, அப்படி ஆயிருமா. 150 நாள் அந்த ப்ராசஸ், அதெல்லாம் திரும்ப வளர்றதுக்கு. வளர்ந்த பிறகு அடுத்த 40 வருஷம் அதை யாராலையும் தொடவே முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஆமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கழுகை குறிப்பிட்டிருக்காருன்னா நம்மளுக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ முடிவெடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்புங்க? ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றது என்னைய பொறுத்து இருக்கு. இன்னைக்கு ஜோயல் ஒரு வேலைக்கு போறாப்ல, அங்க தோல்வி அடைஞ்சிருச்சு, ரிஜெக்ட் ஆயாச்சு, ரொம்ப சோர்வுல போயிட்டாரு, ஒரு வாரமா டிப்ரெஷன்ல இருக்காரு. இப்போ நான் போய் 1.5 வாரமா கவுன்சிலிங் கொடுத்தோம், அவர் மனசுல நான் தோத்துட்டேன் இருந்தா நான் பேசுனது கரெக்டா இல்ல வீணா? 0. நான் பேசுனது டஸ்ட்பினுக்கு போக வேண்டியது அதெல்லாம். ஆனா நான் பேசாம ரிஜெக்ட் ஆயான் அடுத்த நிமிஷமே ஜோயல் மனசுல, இது போனா என்னடா, அடுத்து நான் 1000 வேலைக்கு நான் அப்பாயின்மெண்ட் போடுவேன் அப்படின்னு நானா ஜெயிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாரா இல்ல மடிந்து போறதுக்கு முடிவு எடுத்துட்டாரா? நீங்க சொல்லுங்க. நான் தேவையே கிடையாது ஜோயலுக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தயவுசெய்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அனல் மூட்டணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க சரி பண்ணா மட்டும்தான் முடியும். ஆமே. அதனாலதான் தேவன் ஒவ்வொரு அற்புதமும் செய்யும் போது என்ன கேட்பார்? முதல் கேள்வி, ஏன்பா கஷ்டப்பட்ட? உங்க அப்பா பண்ண பாவமா, உங்க அம்மா பண்ண பாவமா, எத்தனை நாள் இந்த வேதனை இருக்குன்னா ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி என்ன? நீ விசுவாசிக்கிறாயா? நீ ஏன் விசுவாசம் கிடையாதப்பா, எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் சுகம் பண்ணிடுவேன்னு. நான் எனக்குள்ள உள்ள தேவன் சுகப்படுத்துவார், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்பாரு. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அவிசுவாசமா இருக்கீங்களா? அதுக்கு தலையாட்டு ஜனம். அதுதான் நிறைய இருக்கு. இங்க நான் வாரம் வாரம் வந்து எவ்வளோ வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ப்ரூஃப் எடுத்து உங்க கண்ணு முன்னாடியே ஒரு குருடனை கண் பார்வை காட்டினாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அது ஞாபகம் வந்து தேவன் எனக்கும் செய்வார்னு எந்திரிச்சு நிற்கக்கூடியது உங்க கையில இருக்கு. இல்லைன்னா அங்கேயே மடிந்து போறதும் உங்க கையில இருக்கு. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பார்த்து சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு துன்பம் வந்தா தயவு செய்து உங்க தலையை தொங்கப்படாதீங்க, முடிவெடுங்க. இதையும் ஜெயிப்பேன், இதுக்கு மேல வந்தாலும் ஜெயிப்பேன், ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் அது.
ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை மேல எனக்கு விசுவாசம். பைபிள்ல நடந்த ஒவ்வொரு சம்பவமும் தோல்வியை சந்திச்சு வயிற்று பசியில உக்காந்து இருட்டிலையும் குகையிலையும் உட்காந்து ஆண்டவரை தேடினவர்களுடைய பெயர் மட்டும்தான் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. ஆமென். மேலோட்டமா சபைக்கு வந்தேன், ஜெபாலய தலைவனா இருந்தேன், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டேன், நல்ல வார்த்தைகளை பேசினவன்றவுடைய பேர் கொஞ்சம் கூட இந்த பைபிளில் கிடையாது. ஆனால் எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் சிந்தி கண்ணீர்லேயும் ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறானோ அவன் வரலாற்றில் எழுதப்பட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. பிதாவுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து. ஏன்யா பிதா இப்படி சொடக்கு போட்டிருந்தா நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமே. ஆமாவா இல்லையா? ஒரு சொடக்கு, ஒரு வார்த்தை, மொத்த உலகமும் அவருடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கு. வெளிச்சம் உண்டாகட்டோன்னே வெளிச்சம் உண்டாகுது. அந்த ஒரே வார்த்தை கொண்டு இவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும்னா நீங்கள் நான் பரிசுத்தமாயிருப்போமா இல்லையா? ஆயிருப்போமா இல்லையா? ஆனாலும் தன்னுடைய மகன் கஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு ரத்தம் சிந்தி கண்ணீர் வடித்து சிலுவையில் தொங்கினது நோக்கம், வலியை, துன்பம், அதை கடந்தாதான் 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சு இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவரை. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. பைபிள் எடுத்து பாருங்க, எத்தனை இடத்துல சொல்றாரு. மனுஷகுமாரன் இடத்தில் தேவகுமாரன் ஒப்படைக்கப்படுவான், மரணத்தை சந்திப்பான், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுவான். ஆமாப்பா, இயேசு கிறிஸ்துவே சொல்றார், ஆமாப்பா நான் சாவ போறேன், எனக்கு தெரியும், நான் உங்களுக்காகலாம் இறக்க போறேன், துன்பம் தான், வலி தான், வேதனை தான், ஆனால் 3ஆம் நாள் நான் உயிரோட திரும்ப வரேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் சாமி, 3ஆம் நாள் நான் திரும்ப வந்துடுவேன் சொன்னார். சொன்னபடி செய்து காட்டினார். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். துன்பம் வருவது முடிவு கிடையாது, துன்பமே உயரத்திற்கான ஆரம்பம். தலையை நிமித்தி வெளியே நடந்து போகணும். ஒருத்தனையும் கண்டி அஞ்சக்கூடாது. நீங்க யார் இன்னைக்கு உங்களுக்கு தோல்வி இது பண்ண வேண்டியது இருக்கு? ஒருத்தன் நீங்க தோத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க தோத்துருவீங்களா? இன்னைக்கு அம்பானி பார்க்குறோம், பில்கேட்ஸ் பார்க்குறோம், இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் பாருங்க, விராட் கோலி பார்க்குறோம், தோனி பார்க்குறோம். இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அழகா இருந்ததுனால பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்ததுனால பெரிய ஆள்? எல்லாம் கஷ்டப்பட்டாதான் இன்னைக்கு உயரத்தில் இருக்காங்க. கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு பெரிய மேன்மை அடைஞ்சிருக்காங்க. ஆமாவா இல்லையாங்க? பவுலுக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்க? சவுலா இருந்த பவுலுக்கு என்ன தலையெழுத்தா கஷ்டப்படணும்னு? அவன் வார்த்தையை சொன்னான்னா 100 பேர் அவன் கீழே ரெடியா நிற்பான் குத்தி சாய்க்கிறதுக்கு. கஷ்டப்பட்டு 13 அத்தியாயம் எழுதி இன்னைக்கு அந்த 13 அத்தியாயத்தில் உள்ள வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் உயிர் கொடுக்குதா இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு சிங்க கோகையில் துன்பத்தில் உட்காந்து ஆண்டவரை துதிச்சனால தான் இன்னைக்கும் தானியலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. 6 நாள் சுற்றி ஜோம் பண்ணி ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கும் போது 7ஆவது நாளும் விசுவாசத்தை விடாமல் ஜோம் பண்ணால தான் எரிகோ உடஞ்சிச்சு. அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உயர பறக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா துன்பம் கண்டிப்பாக வரும். மனசை தளர விட்டுறாதீங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் உயர பறக்கணும்னு ஆசை இருக்கு? அப்போ துன்பத்தை ஃபேஸ் பண்ண தயாரா இருங்க. ஆமே. கஷ்டம் வரும்வா, கஷ்டம் வரதான் செய்யும் சிஸ்டர், கஷ்டம் வரதான் செய்யும் பிரதர். ஆனால் கவலை கொள்ளாதீர்கள். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? கஷ்டத்தில் மகிழ்ந்து களி கூறுங்கள், தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அதனால ஒரு கஷ்டம் வந்தா இனிமேட்டு நீங்க யாரும் சோகப்பாட்டு பாடி வெள்ளக்கொடி ஏற்றக்கூடாது, ஜெயக்கொடி மட்டும்தான் ஏற்றணும். அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். ஹலோ, ஆமாங்க, நாளைக்கு பில்லு கட்டணும், காசு இல்லை, பரவாயில்ல, சந்தோஷமா பாட்டு பாடுங்க. எங்கேயாவது ஒருத்தனை எழுப்பி இல்லை ஆண்டவர் உங்களுக்கே நேராக வந்து கொடுத்தாலும் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமே. இனிமேட்டு சோகமாலாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாதீங்க. நெவர். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருட்டுன்னு வந்துருச்சுன்னா அடுத்து என்னது? வெளிச்சம் தான். தோல்வின்னு வந்துருச்சுன்னா அடுத்து மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியும்?
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வெறும் ரஜினிகாந்த் இல்லை, சூப்பர் ஸ்டார். உங்களுக்கே உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் சொல்கிறேன். இங்கே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை வயசுல அங்கே நடிப்புக்கு வந்தார்? 40 வரைக்கும் என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியுமா? வறுமை, கஷ்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் பாருங்க, உனக்கெல்லாம் நடிப்பு கிடையாது, நடந்து போடான்னு அனுப்பி விட்டானுங்க. இன்னைக்கு அவர் கொஞ்சம் ஒரு சீன் நடிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு 200 கோடி கொடுக்க தயாராக இருக்கானுங்க. ஏன்? அந்த கஷ்டத்துலேயும் நன்மை எனக்காக இருக்குன்னு நன்மையை நோக்கி ஓடினதுனால இன்னைக்கு அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அல்லேலூயா, ஆமே. இது அவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் சாத்தியம் கிடையாது. உட்காந்து என்னை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது சாத்தியம். This is possible to each and everyone who is listening to me. You can win big. It's up to your mindset. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களால முடியும். மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். மனசை தளர விட்டுறாதீங்க. கை குலுக்குங்க, திடம் கொண்டு இருங்க சிஸ்டர். கையும் திடமா தான் இருக்கு. திடம் கொள்ளுங்கள். திடம் கொண்டு நல்ல விசுவாசம் உள்ள மனதா இருக்கணும். துன்பத்துல நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்க பாருங்க, அப்போ ஜெயிச்ச பிறகுதான் சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 40க்கு 50 வாங்கி வாரம் டைத்து கொடுத்து தப்புன்னு இறந்தோடனே அந்த கல்லறையில் எழுதக்கூடாது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படியா? ஓ, நான் பார்த்தோமே, நல்ல போராட்டம், கவலையே இல்லாம 3 வேளை சோறு, சொந்த வீடு, இது நல்ல போராட்டத்தை போராடினார்களாம். நோ, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் விசுவாசத்தை காத்து கொண்டேன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பக்கத்துல இவன் சாஞ்சாலும் பரவாயில்ல, 1000 பேர் சாஞ்சாலும் பரவாயில்ல, எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் அப்படின்னு தைரியமா தண்ணியில கால் எடுத்து வைக்கிறீங்க பாருங்க, ஆண்டவரை நோக்கி போவ, அதுதான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமே. இன்னைக்கு அலைகள் அடைக்கிறத பேதுரு மாதிரி பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு இலக்க செட் பண்ணுங்க, நான் இப்படிதான் இருப்பேன், சந்தோஷமா தான் இருப்பேன், சமாதானமா தான் இருப்பேன், பணக்காரனா தாண்டா இருப்பேன் அப்படின்னு இலக்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் நோக்கி போங்க. இடையிற அலைகள் எல்லாம் கவலையே படாதீங்க, அலைகளை நிறுத்த அவருக்கு தெரியும். நடைபோட வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. விசுவாசத்தை காத்துக்கிட்டு என்ன தண்ணீர் வந்தாலும், தண்ணியே என் மேல 3 நாளும் தண்ணிக்குள்ள நடக்க வைக்க அவரால் முடியுமாப்பா அப்படின்னு தைரியமா போயிட்டே இருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம நினைக்கிறோம், சே சூப்பரான வாழ்க்கை வாழ்றானுங்க, ரொம்ப ஜாலி தான் அப்படின்னு. கஷ்டப்பட்டதுனால தான் அவன் ஜாலியா இருக்கான். அல்லேலூயா. கஷ்டப்பட்டதுனால தான் அவன் பெரிய ஆளா இருக்கான். இன்னைக்கு சோறுக்கு, சாப்பாடுக்கு, படுக்கைக்கு கஷ்டப்பட்டதுனால தான் அவனுக்கெல்லாம் பெரிய ஆட்கள் இருக்காங்க. இந்த இடத்துல 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் வந்தது, நான் பார்த்தேன். ஐபிஎஸ் ஒருத்தர் மனோஜ்குமார் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு, டாய்லெட் கழுவி லைப்ரரியில் வேலை செஞ்சு சாப்பாடு கஷ்டப்பட்டவர் இன்னைக்கு மகாராஷ்டிராலே எங்கேயோ டிஜிபியாக இருக்கார், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும், கஷ்டப்பட்டாதான் கிடைக்கிற பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அதனால கஷ்டம் ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், கஷ்டமே ஆண்டவருடைய சித்தம். ஏன்னா கஷ்டம் தான் ஆண்டவருக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, கஷ்டமே ஆண்டவருடைய சித்தம், ஆனா நீங்க ஜெயிச்சிருங்க சிஸ்டர் அப்படின்னு கை கொடுங்க. அல்லேலூயா. ஆமே. ஸோ இன்னையிலேருந்து வீட்டுக்கு போங்க, இந்த 1 வாரம் சந்தோஷமா இருக்கணும், என்ன நடந்தாலும் ஜாலியா இருக்கணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு பத்திரமா நின்றுட்டு. ஆமென். நான் திடீர்னு வீட்டுக்கு வந்து எட்டி பார்ப்பேன், நல்ல ஆண்டவர் பாட்டு கேட்கணும், சோகமா பாட்டு கேட்கக்கூடாது. காலையில் ஒரு நாள் மழை வரலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடாது, நல்ல சந்தோஷமான பாட்டு கேட்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமான வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். அல்லேலூயா. எங்க இப்போ ஒரு பிரதிஜை எடுங்க, ஆண்டவரே இந்த 1 வாரம் விசுவாசமான வார்த்தைகள்,
சந்தோஷமான வார்த்தைகள், தைரியமான வார்த்தைகள், அற்புதம், அடையாளம், சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, சுகம், இது மட்டும்தான் பேசுவேன், இதை மட்டும்தான் நினைப்பேன். நினைத்தது போல பேசினது போல எல்லாம் மாம்சமாகட்டும், எல்லாம் என்ன வந்து அடையட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. Whoever who is watching this, keep your mind straight on God. Have your words filtered. Have the right words, filter the wrong words. Keep your mind on the right things, right choice, only best things, positive things. All the good is going to happen to you because it's your birthright. Hallelujah. எல்லா நன்மையும் நமக்கு நடக்கிறதுக்கு நம்மளோட பிறந்த உரிமை அது. ஆமென். எல்லா நன்மையும் உங்களுக்கு நடக்கணுன்றது தேவன் உங்களுக்கு கொடுத்த உரிமை. உரிமையை பயன்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுங்க. ஓகே, ப்ளீஸ் செட்டாம். கண்களை மூடுங்க. இந்த துன்ப நேரத்தில் சில அவிசுவாசமான வார்த்தைகள் பேசியிருப்போம். இந்த துன்பப்படுறதுக்கு நான் இறந்து போயிடலான்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம். அது எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுங்க பார்ப்போம். ப்ளீஸ் கேன்சல் ஆல் தோஸ் வேர்ட்ஸ். ஐ டோன்ட் ஹேவ் தி அத்தாரிட்டி பட் யூ அலோன். உங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான அதிகாரம் இருக்குது. ஸோ கேன்சல் ஆல் தோஸ் வேர்ட்ஸ். எல்லா தவறான வார்த்தைகளையும் ரத்து பண்ணுகிறேன் ஆண்டவரே. இனி ஒருபோதும் நான் வந்து தவறான வார்த்தைகளை பேசவே மாட்டேன். இனி சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்க இந்த மக்களை நீர் ஆசீர்வதி. இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருடைய எண்ணங்கள் மேல் நன்மை, கிருபை, சந்தோஷம், தைரியம், சமாதானம், பரிசுத்தம், இதில் நிலைத்திருக்க நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் பொறுப்படுத்திக் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். துன்பம் வந்தாச்சுல, அடுத்து உயர்வு தான். நல்ல உயர சிறகுகளை அடித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஷலோம்.